தமிழகத்தோடைய முதல் அச்சகம் எதுன்னு பார்த்தோம்னா புனைக்காயல் அச்சகமா தரங்கம்பாடி அச்சகமா அப்படின்னு பார்த்தோம்னா விட புனைக்காயல் அச்சகம் தான் வரும். காரணம் என்னென்னா 1586லேயே ஆண்ட்ரிக் அடிகள் அமைச்சு அச்சிட்ருப்பார் நூல்களை. பாருங்கள், புனைக்காயல் அச்சகம். இந்த புனைக்காயல் அச்சகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய முதல் அச்சகம் எது அப்படின்ட்டு பார்க்கலாம். 1556 பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் அச்சகம் ஜெயிண்ட் பால்ஸ் கல்லூரி கோவாவில் நிறுவப்பட்டிருக்கும். யார் நிறுவியிருப்பாங்கன்னா கத்தோலிக் கிறிஸ்துவர்கள் நிறுவியிருப்பாங்க. 1557 முதல் பார்த்திங்கன்னா புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருப்பாங்க. 1557லேருந்து நூல்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லத்தீன் மொழியில் அமைஞ்சிருக்கும். அதுக்கு பின்னால் 1578 கொல்லத்தில் இதே ஆண்ட்ரிக் அடிகள் தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூலை வெளியிட்டிருப்பார். இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்திய மொழிகளில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ் என்ற பெருமையை தமிழுக்கு கிடைக்கும். 4வது பாயிண்ட் பாருங்கள், புனைக்காயல் அச்சகம். இந்த புனைக்காயல் அச்சகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணியுடைய ஆற்றின் முகத்துவாரத்தில், அதாவது கடலில் போய் கலக்கும் இடத்துல தான் இந்த புனைக்காயல் என்ற கிராமம் அமைஞ்சிருக்கு. 5வது பாயிண்ட் பாருங்கள், இந்த புனைக்காயல் அச்சகத்தை யார் அமைச்சார்னா ஆண்ட்ரிக் அடிகள் அல்லது ஹேண்ட்ரிக்ஸ் பாதிரியார் அப்படின்றவர் தான் அமைச்சிருப்பார். இவர் சமய பணியாற்றுறதுக்காக இங்கே வந்திருப்பார். இவர் பார்த்திங்கன்னா தமிழக அச்சுக்கலையின் முன்னோடி, தமிழக அச்சுக்கலையின் தந்தை என்றும் கூட போற்றப்படுகிறார். 1586 நிறுவப்பட்டிருக்கும். ப்ரோஸ் டேங்க்சரம் அல்லது அடியார் வரலாறு அப்படின்ற நூலை பார்த்திங்கன்னா 670 பக்கங்கள் கொண்ட நூலாக வெளியிட்டிருப்பார் ஆண்ட்ரிக் அடிகள். 7வது பாயிண்ட் பாருங்கள், இந்த ஆண்ட்ரிக் அடிகள் அடியார் வரலாறு நூலை வெளியிட்டதற்கான ஆதாரம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா 1579 தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியினுடைய முன்னுரை இதில் பார்த்திங்கன்னா அம்பலக்காட்டிலிருந்து வெளிவந்திருக்கும். இந்த நூலில் இருந்து தான் இந்த அடியார் வரலாறை பற்றியான தகவல் நமக்கு கிடைக்கிறது. அதாவது என்னென்னா தூத்துக்குடியில் இந்த அடியார் வரலாறு நூல் வெளியிடப்பட்டது அப்படின்ற போன்ற தகவல்லாம் கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புனைக்காயல் அச்சகம் அழிஞ்ச நிலையில் தான் காணப்படுது. இதை பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் அச்சீவர் புக் ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது இந்த வேர்ல்டு ரெக்கார்டு இந்த அமைப்புக்கு விண்ணப்பித்து அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஆய்வு செய்து இந்த தமிழகத்திலிருந்து தான் இந்த முதல் நூல் அடியார் வரலாறு அப்படின்ற நூல் வந்ததாகவும் அதற்கான சான்றை 27/11/2021 இந்த வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பு வழங்கியது. இந்த அடியார் வரலாறு நூல் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 2 பிரதி தான் இருக்குது. ஒன்று வாத்திகான் நூலகத்துலேயும் இன்னொன்று கொடம்பேரிகன் அரசு நூலகத்துலேயும் இருக்குது. தரங்கம்பாடி அச்சகம். இந்த தரங்கம்பாடி அச்சகத்தை யார் நிறுவியிருப்பார்னா சீகன் பாகு அப்படின்பவர் நிறுவியிருப்பார். முதல் பாயிண்ட் பாருங்கள், சீகன் பாகு 1706 சீகன் பாகு இந்தியா வந்திருப்பார். இவர் பெயர் பார்த்திங்கன்னா சீகன் பாகு ஐயர் அல்லது பாத்தோலமியூ சீகன் பாகு அப்படின்ட்டு அறியப்படுறாரு. 2வது பாயிண்ட் பாருங்கள், 1713 இந்த அச்சகம் நிறுவப்பட்டிருக்கும். சில புத்தகங்களில் 1712 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தரங்கம்பாடி பார்த்திங்கன்னா அப்போக்குள்ள தஞ்சை மாவட்டமாக அறியப்படுது. தற்போது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டமாக அறியப்படுது. 3வது பாயிண்ட் பாருங்கள், அச்சகத்தின் பெயர் பார்த்திங்கன்னா டி நெபிலி அச்சகம். இந்த அச்சகம் இன்றளவும் மியூசியமாக செயல்பட்டு மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு இருக்குது. 4வது பாயிண்ட் பாருங்கள், 1711 மார்ச் 31 வி வில்லியத்தை மொழிபெயர்ப்பு. 1711 பார்த்திங்கன்னா சீகன் பாகு வி வில்லியத்தை மொழிபெயர்த்திருப்பார். இதை அச்சிடுவதற்கு பார்த்திங்கன்னா அவருக்கு அச்சு இயந்திரம் கிடச்சிருக்காது. இதை அறிஞ்ச அவருடைய ஜெர்மனிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அச்சு இயந்திரத்தை கொடுத்து உதவியிருப்பாங்க. 1713 அச்சிடும் பணியை தொடங்கியிருப்பார். 5வது பாயிண்ட் பாருங்கள், 1715 ஜூலை 15 இந்த விவிலியம் முழுவதும் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்திருக்கும். 6வது பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவின் அச்சுக்கலையின் தந்தை
என்று சீகன்பாகு ஐயர் வந்து அழைக்கப்படுவார். என்ன காரணம்னா இந்த சீகன்பாகு வந்து காகித ஆலை, மை தயாரிக்கும் ஆலை எல்லாமே இந்த தரங்கம்பாடியுடைய சுற்றுப்பகுதியில் வந்து நிறுவியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மரக்கட்டையில் இருக்கக்கூடிய அச்சு எழுத்துக்களை வந்து பித்தளை மற்றும் ஈய எழுத்துக்களுடைய உருவாக்கமாகவும் அமைச்சிருப்பார்.